ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்கள் சேனலுக்கு வீடியோ பண்ணுறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். டாக் வளர்க்க போகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டாக் வளர்க்கணும்னு ஆசைப்படுறது நல்ல விஷயம் தான். ஆனால் நம்ம என்ன டாக் வளர்க்க போகிறோன்றதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். டாக் வந்து நிறைய வகை இருக்குது. அது வந்து நமக்கு செட் ஆகுமா, நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு இடம் இருக்கா, நம்ம வசதி, டைமிங்கு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். நமக்கு இந்த டாக் பிடிச்சிருக்கு, அந்த டாக் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. ஆனால் நம்மளால் வளர்க்க முடியுமா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம வளர்க்க போகிறது ஒரு பொம்மை கிடையாது. அது உயிருள்ள ஒரு ஜீவன், நம்மளை நம்பி வரப்போகிற ஒரு ஜீவன். அந்த ஜீவனை வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்மளால் வச்சு பார்க்க முடியுமா, வளர்க்க முடியுமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கிங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி யோசிக்கிறவங்க சிலர் வளர்க்க முடியலன்னு கொண்டு போய் எங்கேயாவது ரோட்டில் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுறாங்க. அது பெரிய கொடுமைங்க. அந்த தப்பு மட்டும் யாரும் செஞ்சிடாதீங்க. அதனால் டாக் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் தரேன். அதை ஃபாலோ பண்ண முடியும்னா ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன டாக் வளர்க்க முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் முதல் செலக்ட் பண்ணிக்கிங்க. டாக் வளர்க்குன்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குற டாக்னா ஹஸ்கி, லேப்ரடாரு, பொமேரியனு, அல்சிசனு, இப்படி நிறைய டாக் இருக்குது. ஆனால் அதில் ஏதாவது ஒரு வந்து நமக்கு பிடிச்சிருக்குன்றக்காக செலக்ட் பண்ணிடக்கூடாது. அதை மட்டும் மறக்காமல் வச்சுக்கிங்க, மைண்டில் வச்சுக்கிங்க. நம்ம பிடிச்சிருக்கிறது மட்டும் பார்த்தாது, நம்ம வந்து வளர்க்குறதுக்கு வீட்டில் உள்ளவங்களும் சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? அதை வந்து பார்த்துக்கிங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹஸ்கி டாக்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் குட்டியில் பார்க்கும்போது. அது வளர வளர அது பண்ணுற சேட்டையில் நம்மளும் டென்ஷன் ஆகி வீட்டில் இருக்கவங்களும் டென்ஷன் ஆகணும். ஆனால் அது வளர்க்குறதுக்கு இடம் தேவை, மெயினாக வந்து ஏசி தேவை. ஹஸ்கி டாக் வளர்க்கணும்னா இதே ஹில்ஸ் ஏரியான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி தேவையில்லை. அப்படின்னா ஓகே, ஹில்ஸ் ஏரியாவில் வந்து ஹஸ்கி டாக் வளர்க்கலாம். அப்படியே இப்போ லேப்ரடாரு, பொமேரியனு இதெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சு வளங்க. வெயிலில் கட்டி போட, அதை குளிக்க வைக்காமல் சுத்தம் இல்லாமல் வெளியே விட்டு அதையும் கஷ்டப்படுத்திட்டே இருக்காதிங்க. பாவம் அந்த குழந்தைங்க. சரிங்களா? நம்ம வளர்க்குறது ஒரு குட்டி மட்டும் இல்லை, நாய்க்குட்டி மட்டும் இல்லை, அது ஒரு குழந்தையா நினச்சி வளங்க. நம்ம எவ்வளோ பாசத்தை காட்டுறோமோ அதுக்கு டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு கூட அவங்க வந்து நமக்கு திரும்ப அந்த அன்பை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. மனுஷங்கிட்ட வந்து அந்த உண்மையோ அந்த பாசமோ எதையுமே எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வாயில்லா ஜீவன் தான். வாய் மட்டும்தான் இல்லை. அதை நீங்கள் உண்மையாக நீங்கள் நேசித்து வளர்த்தீங்கன்னா அது நம்மகிட்ட திரும்ப காட்டுற ரியாக்ஷனை பார்த்து நீங்கள் அப்படியே சொர்க்கத்துக்கே போயிடலாம். அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம வாங்கிட்டோம், ஒரு ப்ரீடு வாங்கிட்டோம், செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம். அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறது, என்ன எது எல்லாமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுங்க. அதுக்கு வந்து இப்போ குட்டியாக இருக்கும், நம்ம சிக்கன் வாங்கி வைக்கிறேன், மட்டன் வாங்கி வைக்கிறேன்ட்டு நீங்கள் வாங்கி வச்சு எலும்பு இதெல்லாம் குத்திடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். மீன் இதெல்லாம் வாங்கி வைப்பாங்க ஒரு சிலர், சாப்பாட்டில் கணிச்சு வைக்கிறத நான் பார்த்துருக்கேன். அது வந்து இந்த முள்ளெல்லாம் இந்த பப்பிக்கு தொண்டையில் குத்திடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் பப்பிக்குனா லிக்விட் ஃபுட்டு கொடுக்கணும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஹியூமன் சாப்பாடு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொடுக்கலாம். சரிங்களா? ஒரு நல்ல ப்ரீடாக இருந்தால் வந்து ஹோம்மேட் ஃபுட் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். உப்பு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஸ்ட்ரீட் டாக் அப்படின்னா லைட்டாக உப்பு போட்டு மஞ்சள் போட்டு கொடுக்கலாம். அது என்ன சொல்ல நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா உப்பு அவாய்ட் பண்ணிடணும். சரிங்களா? அப்புறம் வந்து இந்த காய்கறி, கேரட்டு, நூக்கல், பீன்ஸு இப்படி காய்கறியை சாப்பிட வச்சு பழக்கி விட்டுருங்க. பழங்க இதெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா ஹெல்த்தாக இருக்கும். நல்லா அவங்களுக்கு முடி கொட்டாது, நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு நேரம் சாப்பாடு, ஒரு நேரம் இப்படி வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம். நான்வெஜ் கொடுக்குறவங்களா இருந்தால் சிக்கன் கொடுங்க. சிக்கன் நல்லது. சரிங்களா? அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கப்பட்டவங்க ட்ரை ஃப்ரூட்ஸும் கொடுக்கலாம். நமக்கு எது முடியுமோ அதை பார்த்து கொடுங்க. சரிங்களா? அப்புறம் டாகுக்கு மெயினாக வந்து தயிர் நிறைய சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து எங்கள் ஊட்டிக்கு வந்து தயிர் சேர்க்கறதில்ல. தயிர் கொடுத்தா அவளுக்கு காலில் வந்து இச்சிங் வந்துருது, அந்த விரல் எடுத்து எல்லாமே அரிப்பு வந்துருது, புண்ணாயிடுது. அதனால் நான் வந்து தயிர் சேர்க்கறதில்ல. சேர்ந்துக்குச்சுன்னா கொடுங்க, எல்லாருமே கொடுக்காதீங்க ஒரு சில டாக்டர். சரிங்களா? அப்புறம் வந்து சாக்லேட்டு, ஆனியனு, கார்லிக்கு இதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும். அவங்க கிட்டே போகக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது டிப்ஸ், அதுதான் மெயினான டிப்ஸ். சுத்தமாக வச்சுக்கணும். அவங்க இருக்கிற இடமும் சரி, அவங்களையும் சரி நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டுக்குள்ளே சுசு போயிட்டாங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வந்துடும். வீட்டுக்குள்ளே வளர்க்குறாங்கன்னா ரொம்ப ட்ரைனிங் கொடுத்து வச்சிக்கிங்க. சின்ன பப்பியாக இருக்கும் போதே நல்ல ட்ரைனிங் கொடுத்து வச்சிக்கிங்க. இங்கே தான் பாத்ரூம் போகணும், இங்கே தான் சுசு போகணும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே பிக்கப் பண்ணிப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நம்ம ட்ரைனிங் நம்ம கொடுக்குற ட்ரைனிங்கில் தான் இருக்குது அவங்க வளர்க்கப்படுறது. சரிங்களா? அதை மெயினாக வந்து சுசு போகிறது, பாத்ரூம் போகிறது வந்து ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து அவங்க வந்து கரெக்டாக நல்ல ஷாம்பு போட்டு குளிக்க வைங்க. ஒரு சில ஷாம்பு மட்டமாக இருக்கும், நுர தான் நிறையா வருமே தவிர வாசமும் இருக்காது. அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளே வளர்க்குறவங்கலாம் அந்த வீட்டுக்குள்ளே போனாலே ஸ்மெல் வரும். அதனால் நல்ல ஷாம்பாக மட்டும் செலக்ட் பண்ணி வாங்கி டாக் வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கிங்க. சரிங்களா? அதை வந்து குளிக்க வச்சதுக்கப்புறம் காதெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுருங்க. காதில் ஈரம் இருந்துச்சுன்னா போட்டு இப்படி பரண்டி காதை புண்ணாகிடுவாங்க, செவந்து போய். அப்புறம் புண்ணாயிடுச்சுன்னா எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் நமக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். அப்புறம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு அலையணும் நம்ம. அதனால் நல்லா க்ளீனாக வச்சுக்கிங்க. அப்புறம் பல்லு வந்து விளக்கிட முடிஞ்சால் விளக்கிடுங்க. எல்லாருன்னா டூத் ஸ்டிக் இருக்குது, டென்டல் ஸ்டிக். அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கடிச்சிட்டே இருந்தாங்கன்னா ஸ்மெல் வராது, அந்த இது கிருமிலாம் போயிடும், சுத்தமாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் இதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். மெயினாக வந்து ஹைஜீனிக்குன்னா சுத்தமாக வச்சுக்கிங்க, அதுவே போதும். அப்புறம் மெயினான விஷயம் என்னன்னா, நீங்கள் இப்போ நல்ல ஒரு ப்ரீடு வாங்கி உங்களுக்கு பிடிச்ச ப்ரீடு வாங்கி உங்கள் விருப்பப்பட்டபடி நல்லபடியாக வளர்க்குறீங்க. அது ஃபீமேல் டாக் வளர்த்தீங்கன்னா அது குட்டி போடும். நாளைக்கு குட்டி போட்டோன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, வெட்டினரி டாக்டர்கிட்ட கொண்டு போய் வேக்சின் போடணும். வேக்சின் போட மட்டும் மறந்துடாதீங்க, தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. சரிங்களா? அது வேக்சின் வந்து ஃபஸ்ட்டு வேக்சின் வந்து ரேபிஸ் இருக்குது, பார்வோ இருக்குது, அப்புறம் டிஸ்டம்பர், இப்படி வந்து வேக்சின் வந்து ரெகுலராக போட வேண்டிய வேக்சின்லாம் இருக்குது. அந்த வேக்சின் நீங்கள் போகும்போது நமக்கு தெரியாது என்ன நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மந்த்லி எத்தனை மந்த்தில் இது போடணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக போட்டுவாங்க. இந்த வேக்சின்லாம் மறக்காமல் போட்டுங்க. சரிங்களா?
இந்த பார்வோரியா, ரேபிஸ் இதெல்லாம் நாய்கிட்ட இருந்து தான் வருதுன்னு இல்லை. நீங்கள் வளர்க்குற பூனைகிட்ட இருந்தும் வரலாம், மாட்டுகிட்ட இருந்தும் வரலாம், எல்லாத்துக்கிட்ட இருந்தும் வரலாம். அதனால் நாய்கிட்ட இருந்து தான் ரேபிஸ் வருதுன்ட்டு ஒரு தப்பாக முடிவு எடுக்காதீங்க. சரிங்களா? வேக்சின்லாம் சரியான டைமில் மறக்காமல் போட்டுருங்க. அது இல்லாமல் வெட்டினரி டாக்டர்கிட்ட எப்பயுமே டச்சிங்லேயே இருங்க, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இருங்க. அது வந்து மெயின். ஏன்னா குட்டிகளெல்லாம் பராமரிக்கணும், ஏதாவது ஒரு டவுட்னா நம்ம அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அவங்க கரெக்டான பதில் சொல்லணும் அப்படின்னா அவங்களோட எப்பயும் டச்சப்லேயே இருக்கணும். சரிங்களா? அப்புறம் 5வது டிப்ஸு, என்னோட வேலையெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்காக நான் டிப்ஸ் சொல்கிறேன். தயவு செஞ்சு நாய் வளர்க்குறது தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நாய்க்குட்டிக்கு மட்டும் இல்லை, மெயினானது நாய்க்குட்டிக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சேர்ந்தே தான் இது. நாய்க்குட்டிக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சேர்ந்து தான் இது ஒரு நல்ல பழக்கம். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்ப்போம், அதாங்க வாக்கிங் நம்மளும் நடக்கலாம், நாய்க்குட்டியும் நடக்க வைக்கலாம். காலையில் ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம் வாக்கிங் போக மறக்காதீங்க. சரிங்களா? 2 டைம் ஒரு நாளைக்கு வாக்கிங் போயிருங்க. அவங்களும் ஒரு ரிலாக்ஸாக இருப்பாங்க, நம்மளும் ரிலாக்ஸாக இருப்போம். நம்ம உடம்புக்கும் நல்லது, அவங்க உடம்புக்கும் நல்லது. அது இல்லாமல் வாக்கிங் போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட நம்ம சேர்ந்து கொஞ்சம் விளையாடலாம். விளையாடும் போது நம்ம அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களோ அதை விட ஜாஸ்தியாக நம்ம வந்து என்ன டென்ஷன் ரிலீஃபாக இருக்கலாம். எப்படி சொல்கிறது, டாக் வாங்கிட்டோன்னு சொல்லி அது வந்து ஒரு பொறுப்பாக வளர்க்குறது ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வளர்க்கும்போது அதை நம்ம அவங்கள்ட்ட அன்பு செலுத்தி வளர்க்கும் போது அவங்க நமக்கு திரும்ப தர அந்த அன்பு இருக்கு பாருங்கள். கோழி கொட்டி கொடுத்தாலும் அந்த அன்பு யார்கிட்டையும் எங்கேருந்தும் வராது. அது உண்மையான அன்பு இவங்கள்ட்ட இருந்து தான் வரும். ஆனால் அதை வந்து அனுபவிச்சு பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவங்களோட அன்பு. சரிங்களா? அதனால் நான் சொன்ன இந்த 5 டிப்ஸையும் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டாக் வாங்கி வளங்க. இல்லையா, டாக் வளர்க்குறவங்களை பார்த்து அந்த குட்டிகளை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கீங்க. அதுவும் முடியலையா, ஸ்ட்ரீட் டாக்குகளுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுங்க. இல்லையா, உங்கள் வீட்டில் மீதமான சாப்பாடை கொடுங்க. போய் அந்த மீதமான சாப்பாடை கவரில் கட்டி குப்பையில் தூக்கி போடுறது, டிச்சுக்குள்ளே போட்டுறது, அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. மீதமாகிற சாப்பாடை ஒரு ஓரமாக வீட்டுக்கிட்ட வச்சா நாய்க்கெல்லாம் மொத்தமாக வந்து கடிக்குது கொள்ளுது நீங்கள் கம்ப்ளைண்ட் வரும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஓரமாக கொண்டு போய் வச்சுடுவாங்க. அதை அவங்க சாப்பிட்டு ஒரு நேரம் பசியாடிவாங்க. நம்ம வேஸ்ட்டாக கீழே போட்டுறது. சரிங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த சின்ன டிப்ஸுகளை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும்னா டாக் வாங்கி வளங்க. இல்லையா, இந்த சின்ன சிறு உதவிகளை செஞ்சுட்டு நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடரலாம். அடுத்து சின்ன சின்ன வீடியோங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறேன். என்னோடய வீடியோவில் ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் டாக் லவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஊபி வினோகா.